அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் குமார். இன்றைக்கி வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம் விரும்பும் அனைத்து விஷயங்களையும் எளிமையாக அடைவது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னக்கூட்டி என்கிட்ட கால் பண்ணியும் சரி, கமெண்ட்ஸ்லேயும் சரி நிறைய பேர் கேட்குறாங்க. நான் என்ன இல்லாமோ பண்ணி பார்த்துட்டேங்க, நீங்கள் சொல்கிற அத்தனை மெத்தடையும் யூஸ் பண்ணுறேன், தாந்திரிக முறை பண்ணுறேன், மேனிஃபெஸ்டிங் பண்ணுறேன், வாட்டர் மேனிஃபெஸ்டிங் பண்ணுறேன், எல்லாமே பண்ணுறேன், ஆனால் எதுவுமே எனக்கு பலன் கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்காக ஷார்ட்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை நல்ல தெளிவாக மைண்டில் வாங்கிக்கோங்க. எந்த ஒரு முறையை நீங்கள் பயன்படுத்துவதாக இருந்தாலும் முதலில் உங்கள் மீது உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்க வேண்டும். ஃபஸ்ட்டு செல்ஃப் கான்ஃபிடென்ட், அதாவது நம்ம இதை செய்கிறோம், இது நிச்சயம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கணும். ரெண்டாவது, நம்ம யாரை நினைத்து பண்ணுறோமோ அவங்க மேலே கோபம், வெறுப்பு, சோகம், பயம் போன்ற எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கவே கூடாது. மூணாவதான விஷயம், இந்த மெத்தடை நான் பண்ணுறேன், இதுக்காக பண்ணுறேன், இது நிச்சயம் எனக்கு பலனை தரும் அப்படின்னு அந்த மெத்தடு மேலே உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்க வேண்டும். முதல்ல உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கணும். ரெண்டாவது, எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கக்கூடாது. மூணாவது, நீங்கள் செய்கிற அந்த மேனிஃபெஸ்டிங் மேலே உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கணும். இது எல்லாத்தையும் விட பாசிட்டிவ் வைப்ரேஷன், அதாவது பாசிட்டிவ் எனர்ஜியில் இருக்கணும். உங்கள் மனம் நேர்மறையான எண்ணங்களை மட்டுமே வெளிப்படுத்த வேண்டும். அதே மாதிரி நீங்கள் செய்கிற எந்த ஒரு விஷயமும் முழு மனதுடன் மகிழ்ச்சியான மனநிலையில் உணர்வு பூர்வமாக நீங்கள் செய்யும்போது நிச்சயம் உங்களுக்கு அது பலனை கொடுக்கும். ஆரவாரமாக, பரபரப்பாக, டென்ஷனாக இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தினாலும் அது உங்களுக்கு பலனை அளிக்காது. சரி, வாங்க பதிவுக்குள்ளே போவோம். இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற பயனுள்ள தகவல்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் முறை அப்படிங்கிறதுனால இதை யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். எந்த நாள், எந்த கிழமை வேண்டுமானாலும் இதை ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த நேரத்தில் பண்ணீங்க அப்படின்னா பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உறங்கி எழுந்ததும், அதாவது தூங்கி எழுந்த உடனேயே இந்த முறையை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். அப்படி என்ன முறை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 19751 இந்த ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தி நம் தேவைகள் எப்படி நிறைவேற்றிக் கொள்ளலாம் அப்படிங்கிறத தான் பார்த்து போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த 19751 அப்படிங்கிற இந்த ஏஞ்சல் நம்பரை பணத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்தலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லைங்க, இதை நம் எல்லா தேவைகளுக்காகவும் பயன்படுத்தலாம். இதை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டால், கணவன், மனைவி, காதலர்கள், பெற்றோர்கள், பிள்ளைகள், சகோதரர்கள், ஃப்ரெண்ட், ஆஃபீஸில் வேலை செய்கிற பாஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். சரி, வாங்க இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரை உங்களிடம் அன்பாக பேசவும், தானாக உங்கள் மீது நிறைந்த காதலையும் அன்பையும் பொழிவது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நீங்கள் காலையில் எழுந்த உடனே முதல்ல என்ன செய்கிறீங்க அப்படின்னா, எழுந்ததுமே உங்களது மூச்சு காற்றை ஒரு 15 தடவை அதை உள்ளும் வெளியும் கவனிங்க.
கவனித்து முடித்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அமைதியாக இருங்க. வேறு எந்த ஒரு செயலையும் செய்யாதீங்க. ஒரு 2 நிமிஷம் அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரின் நீங்களும் அவங்களும் சந்தோஷமாக இருந்த அந்த ஒரு தருணத்தை யோசித்து பாருங்கள். அப்படி யோசித்து பார்த்துக்கிட்டே ஒரு ப்ளூ கலர் பென், ப்ளூ கலர் அப்படிங்கும்போது பென் மட்டும் இல்லைங்க, ஸ்கெட்ச் மார்க்கர் எது வேண்டுமானாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். அந்த ப்ளூ கலர் பென்னை தான் உங்களது உறவுகளை பலப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணுற கலர் ப்ளூ கலர். அதை எடுத்துகிட்டு உங்கள் இடது உள்ளங்கை மணிக்கட்டில், அதாவது உங்கள் இடது மணிக்கட்டில் 19751 அப்படின்னு ப்ளூ கலரால் எழுதணும். எழுதி முடிச்சுட்டு ஒரு 2 செகண்ட் அமைதியாக இருந்துட்டு அப்படியே உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடணும். அது எவ்வளோ நேரம் இருக்குது வைக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ஒரு 1/2 hour அது உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அவ்வளோதாங்க. இது பிரிந்த உறவுகளையும் காதலர்கள் அன்பை பலப்படுத்தவும் யூஸ் பண்ணக்கூடிய கலருங்க. மற்றபடி உங்களுக்கு பண தேவைக்காக இதை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா க்ரீன் கலர் பெண்ணால் அதே மாதிரி நான் சொன்னது மாதிரியே காலையில் எழுந்திரிச்சு ஒரு 2 நிமிஷம் அமைதியாக உட்காந்துட்டு உங்களுக்கு எவ்வளவு தேவை என்பதை நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு அந்த பணம் உங்கள் கையில் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இந்த நம்பரை எழுதணும். அதே மாதிரி தாங்க உங்கள் ஹெல்த் இஷ்யூக்காக எழுதலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எழுதுனாங்க. உங்கள் ஹெல்த் இஷ்யூக்காக எழுதும்போது ரெட் கலர் பெண்ணை நீங்கள் பயன்படுத்துங்கள். உங்கள் உறவுக்காக பயன்படுத்தும்போது ப்ளூ கலர், பண உறவுக்காக க்ரீன் கலர், உடல்நிலை அதாவது ஹெல்த் இஷ்யூக்காக ரெட் கலர் அப்படின்னு பயன்படுத்துங்க. இதை எத்தனை நாள் எழுதணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டினியூவாக ஒரு 30 நாட்கள் கட்டாயம் நீங்கள் எழுத வேண்டும். 30 நாள் மட்டும்தான் எழுதணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, 30 நாள் கண்டினியூவாக எழுதணும். அதுக்கப்புறம் விருப்பம் உள்ளவர்கள் ரொட்டீனாக நீங்கள் எழுதிக்கலாம். சரி, நான் அந்த மணிக்கட்டில் எழுதுனா பார்க்குறவங்க ஏதாவது நினைப்பாங்களோ அப்படின்னா உங்கள் இடது சைடு அதாவது லெஃப்ட் சைடில் எந்த பாகத்தில் வேண்டுமானாலும் நீங்கள் இதை எழுதி கொள்ளலாம். நீங்கள் அப்படி எழுதிட்டு இருக்கும்போதே உங்களது மனநிலையும் உங்களை சுற்றி இருப்பவர்களின் மனநிலையும் உங்களுக்கு உணர ஆரம்பிக்கும். ஏன்னா உங்கள்கிட்ட பேசாதவங்க கூட வந்து பேச ஆரம்பிப்பாங்க. புது புது நண்பர்கள் கிடைப்பாங்க. புது புது ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வரும் அப்படின்னு உணர்வுபூர்வமாக நீங்களே உணர்வீர்கள். வேறு ஒன்றும் இல்லைங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. இதை நான் சொன்னது மாதிரி கரெக்டாக 1 மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுங்க. நீங்கள் நினைத்தது எதுவானாலும் அது நிச்சயம் நடந்தே தீரும். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை பயன்படுத்தி உங்கள் அனுபவங்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.